ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது அதிரடி சோலோ லெவலிங் எபிசோடு 55 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ இயான்வோட அந்த ஆத்மாவை மோதிரத்துக்குள்ளே சேஃபாக அனுப்பி வச்சுருப்பான். இன்னும் இயான்வோட ஆத்மா பல துண்டுகளாக இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்தா தான் நம்ம இயான்வோ முழுசாக பாதுகாப்பாகவும் உயிரோடும் இருப்பான். அதை எப்படியாச்சும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உறுதியாக இருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல காட் ரியாலம் கடவுள் இருக்க அந்த உலகம் அங்கதான் இப்ப கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த உலகத்துல அந்த ஜெமினி கடவுள் இருக்கா பாருங்க, அவ கதவுலாம் லாக் பண்ணிட்டு கதவுல நோ என்ட்ரி அப்படின்னு நம்ம ஹீரோவோட போட்டோவை வரைஞ்சு போட்டிருப்பா. அப்படியே அவ ரூமுக்குள்ள நகத்தெல்லாம் கடிச்சிட்டு ஐயோ இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, அந்த மேசராசி கடவுளும் இப்ப இல்லாம இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்லாம் உடச்சி தள்ளிட்டு இப்போ நான் மட்டும் தான் தனியா இருக்கேன், மற்ற எல்லா கடவுளும் ஒன்று இறந்து போயிட்டாங்க இல்லை அவன் கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நான் சாக விருப்பப்படலை அப்படின்னு அவள் பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்து என்ன கடவுளாக இருக்கிறவங்க ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவளோட ஒரு அசிஸ்டன்ட்டு இந்த ஃப்ரீஸ் வல்கர் இவன் இங்கே இருக்கான், இவன் செத்து போயிட்டா நினச்சா இங்கே வந்து நிற்கிறான். இவனை பார்த்த உடனே அந்த கடவுள் கடுப்பாகி நீ ஒரு துரோகி, நீ எதுக்கிட்டா என்னோட இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது அதை கேட்டு அவன் என்கிட்ட இது இருக்கு அப்படின்னு அவன் ஒரு சின்ன ஒரு டைமண்ட் மாதிரி ஒன்றை எடுத்து காட்டுவான். அதை பார்த்து அந்த கடவுள் ஐயோ இது அந்த ஆஃபீஸர்ஸ் கடவுள் அந்த லியோவோடதாச்சே, நீ இதை இங்கே கொண்டு வந்திருக்க அப்படின்னா அவன் இங்கே வந்துடுவான், ஆட போடா இவனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் கத்தும் போது அதை கேட்டு அவன் இல்லை என்கிட்ட இது இருக்கு அப்படின்னு அந்த டைமண்டை ஒரு வித்தியாசமான பவராக மாற்றுவான். அதை பார்த்த உடனே இது இது அது இல்லை, இது எப்படி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஃப்ரீ வல்கர் அவளை பார்த்து என்ன இப்போ லியோவை கொல்ல ரெடியாக இருக்கியா, அவனை நம்ம தாராளமாக கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்மையாக ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பூமியில் கிராப் கில்டோட அந்த பில்டிங்கில் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. யூகா ஜே இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் வரும்போது அதை பார்த்துட்டு ஜேவும் யூகாவும் அவங்க அப்பா தான் ஓடி போய் கட்டிப்பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு வாங்கப்பா வாங்கப்பா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பாசத்தை காட்டும் போது அவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல நம்ம ஹீரோவை ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அங்கிள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏன் அவங்க சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்களா. அந்த பக்கம் பார்த்தா அவனுக்கு பெருத்த அவமானமாக போயிடும். அவனோட ஒய்ஃப் தான் அவனுக்கு ஆறுதல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் ஜேவும் யூகாவும் உங்களோட அந்த சிம்மாசனம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா இவன் இருப்பான் லைன் கில்ல சேர்ந்தவன், அப்புறம் நம்ம கெவின் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அச்சோ இவனுக்கு சிம்மாசனம் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா யூரியும் இருப்பான். யூரி இங்கே வந்த உடனே நம்ம ஹீரோ கையில் இருக்க அந்த மோதிரத்தை பார்த்துட்டு இது அந்த இயான்வோட ஆத்மா, அந்த ஆத்மா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டி பேசணுன்னே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ உனக்கு இயான்வோவை தெரியுமா, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு யூரி ஆமாம் எனக்கு தெரியும், அது அவளோட அந்த ஃபைனல் மூமெண்ட்டில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு எல்லாருக்கும் இயான்வோவா அவ யாரு யாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த மேசராசி கில்டு மாஸ்டரு அவங்க தான் நம்ம லியோவோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு எல்லாருக்கும் செம சாக்கு. அப்போ சொல்லுவான் அந்த கில்டு மாஸ்டரு ஆமாம் நான் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள லவ் பொங்கி வழிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஹெய்லியும் இங்கே யூகாவும் ஐயோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செம்மையாக சாக்காகும். அப்படியே கட் பண்ணா இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல பெரிய பில்டிங்கில் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா லைன் கில்ல சேர்ந்தவங்க அவங்க எல்லாருமே அப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இயான்வோ அவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றியும் இயான்வோவை பற்றி அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா யூகாவும் அந்த ஸ்கார்பியன் கில்டு மாஸ்டரு அங்கே ஹெய்லியும் செம கடுப்பில் இருப்பாங்க. என்னடா ஏற்கனவே போட்டி அதிகமாக இருக்குது, இப்போ புதுசாக ஒருத்தி அவரால் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருந்தாங்க, ஒருத்தங்களோட லவ் செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவங்க இன்னும் கடுப்பாவாங்க. அப்போ ஹெய்லி இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் என்னோட லியோவுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இந்த ட்ரூ லவ்வை காமிச்சு புதுசாக வந்திருக்க அந்த இயான்வோவை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜே அவன் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஐயோ என்னது இது எப்படி இங்கே வந்துச்சு, வித்தியாசமான ஒரு டார்க்கான பிளேஸ் இங்கே வந்திருக்கு, இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்க எல்லாத்திலுமே கத்திட்டு பேசும்போது அந்த லைன் கில்ல சேர்ந்த அந்த ஸ்டீவு இது என்ன புதுசாக இருக்குது, இது எப்படி இங்கே உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே கெவினும் இது ஏதோ தனியாக ஒருத்தர் அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இங்கே உருவாக்கியிருக்கான்னு நினைக்கிறேன், இது எப்படியா தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் யூரி கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தான் சீரியஸா, சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்து ரூமில் தான் பேசிகிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அங்கே யூரி கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படி நம்ம ஹீரோ வெளியே நடந்து வரும்போது அங்கே நம்ம ஜேவும் அவனோட அப்பாவும் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன அவங்க
பேசி முடிச்சுட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா சும்மா ஆறா தெறிக்க வருவான் பாருங்க. அந்த ஃபேமே நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்கே ஜேவும் என்ன இவர் இவ்வளோ பயங்கரமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ இப்போ கடவுளாகவே மாறிட்டாங்க. ஆமாங்க, இது காடு மோடு அப்படின்ற மாதிரி சும்மா காட் மோடு ஆன் பண்ணிட்டு வருவான் பாருங்க நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோ அங்கே நடந்து வந்துட்டு அப்படி சொல்லுவான் பாருங்க, நான் யூரி கிட்ட எல்லா கதையும் கேட்டேன். அந்த யூரி சொன்ன கதையில் இயானுவோட அந்த ஆத்மாவை 1000 துண்டுகளாக பிரித்து வச்சுருக்காங்க. அதை மொத்தமாக நான் கண்டுபிடிச்சாகணும். இது எல்லாமே அந்த த்ரோனில் இருந்த கடவுள்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளோட ஒட்டுமொத்த ஆத்மாவையும் ஒன்றா சேர்த்து அவளை திருப்ப கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆறாவை வெளியே கொண்டு வருவான். அதை பார்த்து அங்கே இருக்க அந்த ஸ்டீவும் நம்ம கெவினும் ஐயோ என்னடா அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பவரை வெளியே கொண்டு வரானே அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோ காடு, அதாவது இப்போ நம்ம ஹீரோ காடாக தாங்க இருக்கான், ஓபிசஸ் காடு. அப்படியே இல்லை இதை எப்படியாச்சும் நான் சாத்தியப்படுத்தி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் தரையில் ஓங்கி ஒரு மிதிப்பான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அந்த கடவுள் சக்தி அப்படி வெளியே வரும். அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அந்த கடவுள் சக்தியோட சிம்பிள் வரும். அப்படியே அந்த ஒட்டுமொத்த இடம் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோவோட பில்டிங் மாதிரி தரையிலேருந்து அப்படியே மேலே வரும் பாருங்க எல்லா பில்டிங்கும். அதை பார்த்துட்டு ஹெய்லியும் இது எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட பில்டிங் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஒட்டுமொத்த ஊர்லேயே நம்ம ஹீரோ ஒரு சிட்டியவே உருவாக்கியிருக்கான். பார்க்கறதுக்கு ஆஸ்கார்டு மாதிரி செம பவர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒட்டுமொத்த இடமும் நம்ம ஹீரோவோட இடம் தான். அப்படி நம்ம ஹீரோ அந்த இடத்த உருவாக்கிட்டு அங்கே சிம்மாசனத்தை உருவாக்கிட்டு அங்கே நின்றுருப்பான். அதை பார்த்து ஜேவும் ஹேலியும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த இடமும் என்னோட இடம், இட்ஸ் மை டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த சோலும் என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே இருக்கிற இயான்வோட சோல் எதுவும் இருந்ததுன்னா அது என்கிட்ட வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே இருக்க சோல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்து கெவின் அங்கே இருக்க எல்லாருமே என்னது இங்கே இவ்வளோ சோல்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இயான்வோட அந்த வெட்டப்பட்ட துண்டுகளாக இருக்கிற சோல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணும்போது சிஸ்டமில் பாப்பாகி இப்போ நீங்கள் 10% சோலை கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வரும். நம்ம ஹீரோ அந்த 10% சோலை கலெக்ட் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு பரவாயில்லையே இவர் செம்மையாக எல்லாத்தையும் பண்ணுறாரு, லக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு யூகா என்ன லக்கு முட்டா பையில இது எல்லாத்தையுமே அவர் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஆமாம் நம்ம எப்படியாச்சு இங்கே இயான்வோட அந்த சோல்ஸை கலெக்ட் பண்ணியே தீரணும். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மோனாக்ஸ் தான். அவங்கள நான் விட மாட்டேன், என் கையாலேயே ஒருத்தனையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பில் பேசிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ இயான்வோட எப்படி திருப்ப கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ அவள் என்னோட மோதிரத்துக்குள்ளே தான் இருக்கா. ஒட்டு மொத்த சோல்ஸை கலெக்ட் பண்ணி நான் இப்போ உள்ளே கொண்டு வர போகிறேன். அதுக்கு எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எக்கு எனக்கு கிடச்சிது. அது என்னோட பிளேஸில் நான் பத்திரமா வச்சுருந்தேன். அந்த எக்கை நான் இப்போ பொறிக்க வைக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட அந்த இடம் இருக்குது பாருங்க. அந்த இடத்துக்குள்ளே அந்த ஆக்வா கில்டை சேர்ந்த அந்த நர்ஸு எல்லாத்தையுமே இருப்பாங்க. அவங்க எல்லாமே அங்கே பாதுகாப்பாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த முட்டை பொறிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால அங்கே இருக்க ஒட்டுமொத்த சக்தியும் அது உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது அங்கே இருக்க எல்லாத்தையுமே அங்கே இருக்க பெரிய கப்பு இருக்குது பாருங்க, அந்த ஆக்வா கில்டோட கப்பு, அதையும் அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கும். அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இது என்ன எல்லாத்தையுமே இழுத்துட்டு இருக்குது, லியோ எங்கே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் அது ஒட்டுமொத்த சக்தியும் நம்ம ஹீரோ தான் அந்த முட்டைக்கு கொடுத்துட்டு இருப்பான். அந்த முட்டைக்கு கொடுத்து இப்போ இந்த முட்டை பொறிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முட்டை பொறிக்கிறதுக்காக அப்படி ரெடியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், இந்த முட்டைக்குள்ள இருந்து இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த முட்டையை பொறிக்க ரெடியாக இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா எல்லாருமே ஐயோ என்னடா அவன் வித்தியாசமாக ஏதோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெறித்தனமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட கடவுள் சக்தி இருக்கிற ஒரு சிசிய புல்ல அந்த முட்டை அப்படியே உடச்சி அப்படி வெளியே வரும்போது உள்ள இருந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பாம்பு குட்டி வருது. அந்த பாம்பு குட்டியை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்னது பாம்பா, என்னடா இது திடீர்னு பாம்பு வருது அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்க ஜேவும் யூகாவும் பாம்பு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாம்பு கிட்ட வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சிஸ்டம் பாப்பாகி இந்த ஓபிசஸ் கடவுளோட சிசியப்புள்ள ஒரு பாம்பு வந்திருக்கு, இதோட பேர் ஜுன்வோ, இதோட ரேங்க் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு எல்லாருமே என்னது எக்ஸ் ரேங்கா, அப்படி என்ன ரேங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ இதுக்கு பேர் ஜுன்வுன்னு இது ஆல்ரெடியாக கொடுத்துருச்சா அப்படின்னா இந்த ஜுன்வோ அவனாக தான் இருப்பான். இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில் இருந்த அவன் திடீர்னு அந்த ரெஸ்டாரண்ட்லேயே செத்து போனான், அதுக்கு காரணம் அந்த மோனார்க்கு தான். அவனே இப்போ திரும்ப வந்திருக்கானா, அவனோட சோலை கலெக்ட் பண்ணி நான் இதில் கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப நல்லது, உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஜுன்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பழைய ஃப்ரெண்டை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பழைய ஞாபகத்தை எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே தூணுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். டபால்னு பார்த்தா அந்த பாம்பு ஜுன்வு இருக்கான் பாருங்க, சட்டார்னு செம்ம ஸ்பீடாக பறந்து போய் வாயை பொழந்து அங்கே ஒளிஞ்சு பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்க அப்படியே வாயை பிடிச்சி கவும் பாருங்க. அப்படி கவ்வியை சுருட்டி அப்படி கீழே கொண்டு வந்துடும். கீழே கொண்டு வந்தோடனே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஸ்டீவும் என்னது இது ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்போ அது மண்டையில் அப்படி கவ்விட்டு அப்படி சுருட்டி பிடிச்சிட்டு இருக்கும். அப்போ நான் இன்விடேஷன் தான் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெமினி கில்டு இருக்கா பார்த்தீங்களா, அந்த ஜெமினி கடவுள் அவ தான் ஏதோ ஒரு இன்விடேஷன் மாதிரி அனுப்பி வச்சிருக்கா அந்த லெட்டரை. நம்ம ஹீரோ அந்த லெட்டரை எடுத்து பார்த்துட்டு என்னது அந்த ஜெமினி கடவுள் எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காளா, இது எதுக்கு எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்கும்போது தேவதையின் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை விருந்துக்கு கூப்பிட்டுருப்பா. நம்ம ஹீரோ என்னது அந்த கடவுள் எனக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காளா, இது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே இருக்க எல்லாருக்குமே மூஞ்சி ஒவ்வொரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும். அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஆத்மாவோட ஒரு பீஸு. இதுக்கு முன்னாடி அவன் ஒரு டைமண்ட் மாதிரி வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அவன் தான் அனுப்பியிருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ அப்படியா, இந்த ஆத்மாவோட துண்டை வச்சு என்கிட்ட விளையாட பார்க்குறாங்களா, சரி விளையாடட்டும். இயான்வோட ஆத்மா வச்சு என்னை மிரட்டலான்னு பார்க்குறாங்களா, மிரட்டட்டும். அவங்க எந்த எல்லைக்கு போகிறாங்கன்னு நானும் தான் பார்க்குறேனே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி நம்ம ஹீரோ செம கடுப்பாக பேசும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜெமினி கடவுள் இதுக்கு முன்னாடி ஒரு டார்க்காக ஏதோ மேஜிக் மாதிரி வந்தது பார்த்துங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, இயான்வோட அந்த ஆத்மா தான் அவகிட்ட இருக்குது. அதை வச்சு நம்ம ஹீரோவை கொல்லலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவும் நான் அந்த மோனருக்கு தான் முதல்ல கொல்லலாம்னு நினச்சேன், அதுக்கு முன்னாடி நீயே என் கையால் வசமாக வந்து மாட்டிக்கிட்ட, இதுக்கப்புறம் உன்னை எப்படி அணுவா ரசித்து கொல்ல போகிறேன்னு பாரு, காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை கொல்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாம ஹீரோ செம்ம கடுப்பில் இருப்பான். சிக்கனா அவ கதையை நம்ம ஹீரோ முடிச்சிருவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அவங்க எபிசோடை ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.